நாங்கள் ஒரு நாளும் கொலைகாரனோடு இருந்தும் இல்லை, ராஜபக்சேவோடு இருந்தும் இல்லை. ஆனால் ஜேவிபி அவர்களுடைய வரலாறுல அவர்கள் கொலைகாரனோடையும் இருந்திருக்கிறார்கள், கொலையும் செய்திருக்கிறார்கள், ராஜபக்சேவோடையும் இருந்திருக்கிறார்கள். இந்த நாட்டு இந்த அளவுக்கு மோசமாக போகிறதுக்கு காரணமும் ராஜபக்சே ஆட்சியை கொண்டு வந்தது இவர்கள் தான் 2005. நாங்கள் அவர்களுக்கு வாக்களித்து இல்லை. கோட்டாபே ராஜபக்ச அன்று அவர் ஏஜி டிபார்ட்மெண்ட் மூலமாக அவர் உருவாக்கின ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது. இந்த வழக்கில் இப்போ அவர் உருவாக்கின லிஸ்ட் தான் போகுது. அந்த லிஸ்ட்லேயே முதலாவது இருக்கிற அந்த விட்னஸ்ன்னு சொல்லக்கூடிய நபர் அவர் சொல்கிறது என்ன, அவர் சொல்கிறாரு இந்த 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 இதிலே மாமூலக்காரு இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ மாமூலக்காரு இல்லைன்னு சொல்கிறவர் தான் இப்போ இந்த வழக்கிலே முதலாவது விட்னஸாக இருக்கிறார். வி செனவிரத்னா அவர்கள் எங்களுடைய அரசாங்கம் இருக்கிற காலத்தில் டிஐஜியாக இருந்தவர். அவர் ஜனாதிபதி கமிஷனில் எழுதி கொடுத்தார், இவர் தான் மாமூலக்கருவான். அப்போ நாங்கள் அன்று பாராளுமன்றத்தில் கேள்வியை எழுப்பினது, மாமூலக்கருவா நீங்கள் கண்டுபிடிச்சி இருக்கிறது என்றால் ஏன் இந்த வழக்கோடு அவரை இணைக்கிறது இல்லை, ஏன் நீங்கள் இன்னும் அதை எடுக்கிறதுக்கு இன்னும் பின்தங்குறீங்கன்னு கேட்குறது. அதுக்கு அவர்கள் பதில் கொடுக்காமல் அவர்கள் எங்களை நாங்கள் இந்த சந்தேக நபர்களுக்கு ஆதரவாக பேசுகிறது என்று இந்த உண்மையை திசை திருப்புறத்துக்கு பல முயற்சிகள் செய்திருக்கிறார்கள். அதை நாங்கள் பார்த்தால் சிங்கள மொழியிலேயும் தமிழ் மொழியிலேயும் பலவத்தையால் சம்பளம் எடுக்கக்கூடிய பல நபர்கள் என்னுடைய பேச்சை வைத்து இப்போ வீடியோ செய்கிறார்கள். அன்று பாராளுமன்றத்தில் எல்லாருக்கும் தெரியும், எமர்ஜென்சி டிபேட் நடக்கிற நேரத்தில் இன்று பாஸ்கு இந்த பாஸ்கு குண்டுவெடிப்பு சம்பந்தமாக பல விவாதங்கள் நடந்தது. அந்த விவாதங்களில் நான் சொன்ன பல கருத்துக்களை அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் அவருடைய பேச்சிலே வித்தியாசமான முறையிலே பேசினார்கள். நான் என்ன சொன்னதென்றால், பாஸ்கு போம்பு சம்பந்தமாக இப்போ வழக்கு விசாரணைகள் ஆரம்பித்திருக்கிறது. அந்த வழக்கு விசாரணைகள் சம்பந்தமாக இன்று கோட்டாபே ராஜபக்ச ஆட்சியிலே இருக்கிற காலத்தில் தான் அவர்கள் இந்த வழக்கு விசாரணை செய்கிறதுக்கு தேவையான பல விஷயங்கள் அவர்கள் செய்தார்கள். அதிலே சாட்சி கொடுக்கறதுக்கு அப்படி இல்லாட்டி விட்னஸ் என்று சொல்லக்கூடிய பல நபர்கள் எல்லாம் அவருடைய காலத்திலே தான் தெரிவு செய்யப்பட்டது. ஆனால் எங்களுக்கு விளங்குகிறது, அனுகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் காலத்தில் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மீண்டும் அவர்கள் இதை தேடி இதை உண்மையை கண்டுபிடிச்சி இதை உண்மையான மாமூலக்கருவான்னு சொல்லக்கூடிய நபரை கண்டுபிடிச்சி தண்டனை வழங்குகிறேன் என்று சொன்னார்கள். அதுக்கு ஒரு காலமும் கொடுத்தார், டேட்டும் கொடுத்தார். ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை. இப்போது அவர்கள் வழக்கு விசாரணை ஆரம்பிக்கிறதுனால அந்த கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் அன்று அமைச்சர் சொன்னார், போலீஸ் அமைச்சர் சொன்னார், மாமூலக்கருவா நாங்கள் அறிந்திருக்கிறோம். அமைச்சர் செயலாளர் ரவி செனவிரத்னா அவர்கள் எங்களுடைய அரசாங்கம் இருக்கிற காலத்தில் டிஐஜியாக இருந்தவர். அவர் ஜனாதிபதி கமிஷனில் எழுதி கொடுத்தார், இவர் தான் மாமூலக்கருவான். அப்போ நாங்கள் அன்று பாராளுமன்றத்தில் கேள்வியை எழுப்பினது, மாமூலக்கருவா நீங்கள் கண்டுபிடிச்சி இருக்கிறது என்றால் ஏன் இந்த வழக்கோடு அவரை இணைக்கிறது இல்லை, ஏன் நீங்கள் இன்னும் அதை எடுக்கிறதுக்கு இன்னும் பின்தங்குறீங்கன்னு கேட்குறது. அதுக்கு அவர்கள் பதில் கொடுக்காமல் அவர்கள் எங்களை நாங்கள் இந்த சந்தேக நபர்களுக்கு ஆதரவாக பேசுகிறது என்று இந்த உண்மையை திசை திருப்புறத்துக்கு பல முயற்சிகள் செய்திருக்கிறார்கள். அதை நாங்கள் பார்த்தால் சிங்கள மொழியிலேயும் தமிழ் மொழியிலேயும் பலவத்தையால் சம்பளம் எடுக்கக்கூடிய பல நபர்கள் என்னுடைய பேச்சை வைத்து இப்போ வீடியோ செய்கிறார்கள். நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்றால், இந்த பாஸ்கு குண்டு வெடிப்பால் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் தான் நாங்கள், அதில் நானும் ஒருவர். எனவே அதில் உண்மையை கண்டுபிடிக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது, அதுக்கு இந்த சமூகத்துக்கும் இருக்கிறது. இந்த சாரானுடைய குழுவை வழி நடத்துபவர்கள் யார், அவருக்கு பின்னாலே இருந்து உதவி செய்தவர்கள் யார், அவர்களுக்கு அரசியல் ரீதியாக உதவி செய்தவர்கள் யார் என்று அதை கண்டுபிடிக்கிறது எங்களுடைய எல்லாருடைய பொறுப்பு. அது அரசாங்கத்துடைய பொறுப்பு மட்டுமல்ல. அரசாங்கம் அதை செய்யாமல் இருந்தால் அது கேள்வி கேட்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கிறது. இப்போ அது அன்று பாராளுமன்றத்தில் நான் கேட்டது அந்த கேள்வி தான். ஏன் நீங்கள் மாமூலக்கரு என்று சொல்லக்கூடிய நபரை கண்டுபிடிக்காமல் அவர்களை அறிந்திருக்கிறீங்கன்னு சொல்லுறீங்க, ஏன் கண்டுபிடிக்கிறீங்க இல்லை? அதுதான் நான் கேட்ட கேள்வி. இனி அதுக்கு இவர்களுக்கு இப்போது கோபம் பெய்து இருக்கிறது. அவர்களுக்கு அதே கோபம் பெய்து
அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த பலவத்தில் இருந்து கொண்டு காசி வாங்குகிற சில அந்த யூடியூப் செய்யக்கூடிய நபர்கள் என்னே வேறு மாதிரி தாக்குறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். நான் அவர்களுக்கு ஒன்று செல்ல விரும்புகிறேன். உண்மையை பேசுகிறதுக்கு எந்த காரணத்தையும் கொண்டு நான் பின் போகிறது இல்லை. கோட்டாபே ராஜபக்ச இந்த நாட்டில் ஜனாதிபதியாக இருக்கிற காலத்தில் என்னுடைய இந்த டெலிஃபோனை எந்த நாளும் செக் பண்ணினார்கள். எனக்கு பல அச்சுறுத்தல்கள் கூட கொடுத்தார்கள். பல அமைச்சர்கள் எனக்கு தனியார் ரீதியாக அச்சுறுத்தல் கொடுத்தார்கள். ஆனால் நல்லா உடைய உதவியோடு அவர்களுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து நாங்கள் பின்போவல். அதனால் எந்த காரணத்தும் கொண்டு நீங்களோடு நாங்கள் சொல்கிறதை பிழையா மக்களுக்கு சொன்னதென்று எங்களுக்கு மடை அடித்ததென்று நாங்கள் இந்த பேச்சை நிப்பாட்ட போகிறது இல்லை. ஏனென்றால் நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கிறது. இந்த நாட்டில் இந்த நிலைமையை உருவாக்கின அந்த குழு யார் என்று கண்டுபிடிக்கிறது. அதை செய்ய வேணும். அப்படி என்றால் கோட்டாபே ராஜபக்ச அன்று அவர் ஏஜி டிபார்ட்மெண்ட் மூலமாக அவர் உருவாக்கின ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது. இந்த வழக்கில் இப்போ அவர் உருவாக்கின லிஸ்ட் தான் போகுது. அந்த லிஸ்ட்லேயே முதலாவது இருக்கிற அந்த விட்னஸ்ன்னு சொல்லக்கூடிய நபர் அவர் சொல்கிறது என்ன? அவர் சொல்கிறாரு இந்த 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 இதிலே மகாமுலக்காரு இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ மகாமுலக்காரு இல்லைன்னு சொல்கிறவர் தான் இப்போ இந்த வழக்கிலே முதலாவது விட்னஸாக இருக்கிறார். அவர் கோட்டாபே ராஜபக்சவுடைய காலத்தில் பாதுகாப்பு அமைச்சின் ஒரு ஆலோசனையாக இருந்தார். அவர் புஸ்தகம் கூட எழுதியிருக்கிறார். இதில் மகாமுலக்காரு இல்லைன்னு. ஆனால் அன்றகுமார் திசாநாயக்க சொல்கிறாரு மகாமுலக்காரு இருக்கிறேன். அப்படி மகாமுலக்காரு இல்லைன்னு சொன்னவர் தான் இப்போ இந்த வழக்கிலே முதலாவது விட்னஸாக இருக்கிறார். அப்போ நாங்கள் இப்படி மகாமுலக்காருவை கண்டுபிடிக்கிறது? இப்போ இதை நான் கேள்வி எழுப்புறது பிள்ளையா? இதை கேள்வி எழுப்பின சீரிக்கை இவங்களுக்கு கோபம் போகுது. அதனால் நான் சொல்ல விரும்புகிறேன், நாங்கள் ஒரு நாளும் கொலைகாரனோடு இருந்தும் இல்லை, ராஜபக்சோடு இருந்தும் இல்லை. ஆனால் ஏவிபி அவர்களுடைய வரலாறில் அவர்கள் கொலைகாரனோடையும் இருந்திருக்கிறார்கள், கொலையும் செய்திருக்கிறார்கள், ராஜபக்சோடையும் இருந்திருக்கிறார்கள். இந்த நாட்டு இந்த அளவுக்கு மோசமாக போகிறதுக்கு காரணமும் ராஜபக்சே ஆட்சியை கொண்டு வந்தது இவர்கள் தான் 2005. நாங்கள் அவர்களுக்கு வாக்களித்து இல்லை. அதனால் இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு இவர்கள் செய்கிற முயற்சியை பற்றி நான் பேச போக்கல இவங்களுக்கு மிக நோவாக இருக்கிறது. இனி அதுக்கு எனக்கு அதிலே ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லை. இப்போ எனக்கு தேவையாக இருக்கிறது, இந்த பின்னாலே இருந்து இந்த அநியாயத்தை செய்தவர்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதனால தான் இப்போ அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் முதல்ல இருந்து இந்த இதிலே நிலைமையை சோதிக்கிறதுக்கு அவர் செய்கிறேன்னு சொன்னார், இந்த நிலைமையை கண்டுபிடிக்கிறதுக்கு வேலையை செய்கிறேன்னு சொன்னார். ஆனால் இப்போது அவர்கள் நிறுத்தின விடத்திலிருந்து, கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் நிறுத்தின விடத்திலிருந்து அதை முன் செல்றது தான் இப்போ அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் செஞ்சிருக்கிறது. அதனால தான் அந்த மகாமுலக்காருவா இல்லைன்னு சொல்கிற நபர் இந்த வழக்கிலே முதலாவது சாட்சிக்காரையாக இருக்கிறார், சாட்சி கொடுக்குற நபராக வந்திருக்கிறார் அவர். இனி எனவே அதை விலகி கொள்ளுங்க தேவை. அரசாங்கம் மகாமுலக்காருவை பிடிக்கிறதுக்கு வந்த அரசாங்கம், இதை உண்மையை கண்டுபிடிக்க வந்த அரசாங்கம். இப்போ அந்த பொறுப்பை விட்டு போட்டுட்டு கோட்டாபே ராஜபக்ச நிறுத்தின விடத்திலிருந்து முன்னுக்கு போகிற வேலையை தான் அவர்கள் செஞ்சு கொண்டு போகிறார்கள். இனி இதை பற்றி நாங்கள் கேள்வி கேட்கிறத நிறுத்த முடியாது. இந்த உண்மையை மக்கள் மத்தியிலே நாங்கள் சொல்ல வேணும். இவர்களும் மக்களை ஏமாற்றக்கூடிய வழியிலே வேலை செய்கிறதென்றால் நாங்கள் அந்த உண்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய பொறுப்பு தான் எங்கள் மத்தியிலே இருக்கிறது. அதனால் அதை பொறுப்பு எங்கள் மத்தியில் இருக்கிறது. அந்த பொறுப்பை நாங்கள் செய்து இருப்போம். எந்த காரணத்தையும் கொண்டு மக்களுக்கு உண்மையை தெளிவுபடுத்துறதும் மக்கள் மத்தியில் உண்மையை கொண்டு போகக்கூடிய அந்த பொறுப்பையும் நாங்கள் நிறுத்த போகிறது இல்லை. ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.